கல்யாண கோலத்துல பார்க்கணுங்க. நான் கேட்டது எதையும் இது வரைக்கும் நீங்க மறுத்ததே இல்லைங்க. என்னோட இந்த ஆசையையும் மறுக்காம நிறைவேற்றி வைக்கணும். என்னாச்சு இந்த நேரத்துல தனியா வந்திருக்க? இப்போ என்ன பிரச்சனை? பிரச்சனையை தான் எனக்கு தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கே. அப்புறம் நான் எங்க நிம்மதியா இருக்கிறது? என்ன சந்தானத்தோட சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துட்டியா? என்ன உன் தங்கச்சி அடுத்த ராத்திரியில இப்படி வந்து நிக்கிற? எல்லாத்தையும் வாசல்ல நிக்க வச்சுதான் விசாரிப்பியா? உள்ள கூப்பிட்டு கேட்க மாட்டியா? எல்லாம் என் தலை எழுத்து. நான் எங்கேயாவது போய் செத்து தொலைறேன். திடீர்னு லேட் நைட்ல வந்ததுனால யாருக்கோ என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன். சரி உள்ளவா உட்கார். குடி. சொல்லு, என்ன பிரச்சனை? என்ன ஆகணும் இனி? என்ன அடிச்சு வீட்டை விட்டு வெளியில போன்னு துரத்திட்டாரு. போதுமா? என்ன சொல்ற பிருந்தா? சந்தானம் உன்னை அடிச்சாரா? என்னால நம்பவே முடியலையே. நீ என்ன தப்பு பண்ண அதை சொல்ல முதல்ல. மாப்பிள்ள கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்காரு, நிறைய சம்பாதிக்கிறாருன்னு நீயும் அம்மாவும் சொன்னதை கேட்டு அந்த மனுஷனுக்கு கழுத்தை நீட்டினதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. பிருந்தா, எதுக்காக உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சு அதை சொல்லும். அப்பதான் யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரியும். சந்தானம் மேல தப்பு இருந்தா நான் அவரை கேட்கிறேன். இனி நீ ஒன்னும் கேட்க வேண்டாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நான் அவர் கூட வாழ்றதா இல்ல. என் பையன் கிரிக்கெட் கோச்சிங் போகணும்னு ஆசைப்பட்டான். அவ ஸ்கூல் மாஸ்டர் உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, கோச்சிங் போனா நல்ல பெரிய கிரிக்கெட் பிளேயரா வருவேன்னு சொல்லிருக்காரு. அந்த கோச்சிங் போறதுக்கு 10,000 ரூபாய் பணம் கேட்டேன். ஆரம்பத்திலேயே இல்லைன்னு சொல்லிருந்தா நான் யாரு கால்லயோ கையிலயோ விழுந்து ஏற்பாடு பண்ணிருப்பேன். கடைசி நேரம் வரைக்கும் தரேன்னு இழுத்தடிச்சிட்டு லாஸ்ட் மினிட்ல இல்லைன்னு சொன்ன கோபம் வராது? இந்த மாதிரி கையாலாகாத ஆளுக்கு பொண்டாட்டி எதுக்கு குடும்பம் எதுக்குன்னு கேட்டதுக்கு என்ன அடிச்சு வெளியே போடின்னு வீட்டை விட்டு துரத்திட்டாருன்னு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அவர் சம்பாதிக்கிறாருங்கிற ஒரே திமிரு தானே என்ன கை நீட்டி அடிக்க வச்சது. நானும் படிச்சிருக்கேன், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன். நானும் கை நிறைய சம்பாதிச்சு அந்த ஆளுக்கு முன்னால வாழ்ந்து காட்டுறேன். அண்ணா, நான் டிசைட் பண்ணிட்டேன். இனி நான் இங்கதான் இருக்க போறேன். நாளைக்கு நீ போய் என் பையனை மட்டும் கூட்டிட்டு வந்துரு. இனிமே நான் அந்த ஆள் முகத்திலேயே முழிக்கிறதா இல்ல. அதுக்கப்புறம் முறைப்படி என்ன பண்ணணுமோ அது பண்ண போறேன். இப்ப நீயும் தனியா இருக்க, உன்னை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதனால நான் உன் கூடவே இருந்துடுறேன். அப்பதான் அந்த ஆளுக்கும் புத்தி வரும். செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாலும் சரி, என் கால்ல விழுந்தாலும் சரி, நான் மன்னிக்கிறதா இல்ல. என்ன சொல்றேன்னா, பிருந்தா, நீ இப்போ இருக்கிற மூடில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம். நாளைக்கு காலையில் நம்ம நிதானமாக பேசி ஒரு முடிவு வருவோம். இப்போ நீ போய் ரெஸ்ட் எடு. நான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன். சந்தியா, கூட்டு போய் படுக்கவே. அக்கா போமா. ஓ வாக்கா.
மணி 7:30 ஆகுது. இந்த மனுஷன் இன்னும் எழுந்திருக்கவே இல்லையே. சுஜாதா, சுடு தண்ணியில எலுமிச்சம்பழமும் தேனும் கலந்து வச்சிருக்கேம்மா. என்னங்க, எழுந்துறீங்க. இன்னமா தூங்கிட்டு இருக்கீங்க? மணி என்னாச்சு பாத்தீங்களா? 8 ஆக போகுது. 8:30 மணிக்கு டான்னு ஆபீஸ்ல இருக்கணும்னு சொன்னீங்க. என்னங்க, உங்களை தாங்க ஆபீஸ்க்கு போக வேண்டாம். ஸ்ரீரங்கத்துல தினம் அரங்கனை யானையை வச்சு எழுப்புற மாதிரி தான் உங்களை எழுப்பணும் போல இருக்கு. இல்ல, இதெல்லாம் சரியா வராது. சிமெண்ட் போட்டு நிறைய போதியா? தார்பாய் போட்டு மூடியா? நனைஞ்சா எல்லா காரையும் கெட்டு போயிடும். மூடியா? மூடு மூடு. ஏங்க, ஏதோ மழை சிமெண்ட் மூட்டைன்னு வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருக்கீங்க. அது 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 வந்து நான் வேலைக்கு போறேன்ல, நிறைய சம்பாதிச்சு ஈஸியா ரோட்ல ஒரு பெரிய பங்களா கட்டுறேன். அங்க சிமெண்ட் மூட்டெல்லாம் வந்து இறங்குது. மழை பெஞ்சுனா சிமெண்ட் மூட்டை மழையில நினைச்சு கட்டி ஆயிடும்ல. அதான் அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, ஏய் அந்த தார்பாயை போட்டு மூடுறா அப்படின்னு சொன்னமா. ஏண்டி, மணி 8 கூட ஆகல. நேத்து நாள் பூரா வேலை பார்த்து அப்பா டிராக்டர் ஓட்டுன மாதிரி உடம்பெல்லாம் மலிக்குதுரி. ஏய், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடி, தயவு செஞ்சு உயிரை எடுக்க வெளியே போடி. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். வெந்நீர் போட்டு வை. முடிஞ்சா மார்க்கெட்டு போய் நல்லிலும் வாங்கிட்டு வந்து சூப் வச்சுட்டு வந்து எழுப்பு. ஐயோ, மன்னிச்சுக்கங்க. அப்போ நீங்க வேலைக்கு போகலையா? ஏண்டி, அவனே சண்டே லீவ் விட்டாலும் நீ என்ன வேலைக்கு போக சொல்ல போல இருக்க? போய் வேலையை பாரு. போ. இந்தாங்க காஃபி. என்னம்மா, ரொம்ப கடமை உணர்ச்சியோட இருக்க போல இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில கூட புருஷனை வேலைக்கு அனுப்பணும்னு பாக்குற. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பிரகாஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்க? ரூம் எல்லாம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. சாரி, அன்னைக்கு போன்ல பேசும்போது உங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறதுக்குள்ள பாய் சொல்லி போனை கட் பண்ணிட்ட. திரும்ப கால் பண்ணலாம்னு நினைச்சேன். ஒருவேளை நீ ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருந்தா டிஸ்டர்ப் ஆயிடுமேன்னு சொல்லி தான் பண்ணல. இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பிரகாஷ். ஆனா கண்டிப்பா பைபாஸ் பண்ணி ஆகணும்னு டாக்டர் சொல்றாரு. அதுவும் 1 வீக் 10 டேஸ்க்குள்ள பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அப்புறம் உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க நித்யா. ஆமா, எதுக்கு என்ன அவசரமா வர சொன்ன? சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்படாத. சம்பத் மேடம், இங்க வாங்க. இது வர மேடம். பிரகாஷ், இவர் சம்பத். ஹலோ சார். டாடியோட பிஏ. ஹலோ. அண்ட் சம்பத் இது எனக்கு தெரியும் மேடம். பிரகாஷ் சார் தானே? ஆமா, என்னோட கிளாஸ்மேட். ஓ. பிரகாஷ், அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறதுக்காக டாடி மார்னிங் ஃப்ளைட்ல சென்னைக்கு போயிருக்காரு. சடனா டிசைட் பண்ணதுனால டாடியோட எல்லா ஒர்க்ஸ் அண்ட் மீட்டிங்ஸும் நான் தான் அட்டென்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால நீ ஈவினிங் வரைக்கும் சும்மா தானே இருப்ப. ஸோ சம்பத் கூட இருந்தினா அவர் ஒரு சில இடங்கள்லாம் காட்டுவாரு. உன்னை எதுக்கு வர சொன்னங்கிறத நாளைக்கு மார்னிங் வந்து உன்கிட்ட சொல்றேன்.
நான் கிளம்புறேன் பிரகாஷ். சரி. சம்பத் மேடம். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஓகே மேடம். ஓகே ம். பாய். பாய். சார் போலாமா? ஆ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நான் அவர் கூட வாழ்றதா இல்ல. அண்ணா, என்னென்ன டிசைட் பண்ணிருக்க? டிஃபன் சாப்பிட்டியா? சாப்பிடலன்னா போய் சாப்பிடு. டிஃபன் சாப்பிடுறது இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லியே. பிருந்தா, நீ ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி கேள்வி கேட்கலையே. என்ன பண்ண சொல்ற? அந்த நரகத்துல தினமும் கஷ்டப்பட்டு செத்து போக சொல்றியா? என்ன விட, என் தலைவிதி இவ்வளவுதானே பொறுத்துக்கிட்டு போலாம். ஆனா என் பையன் என்ன பாவம் பண்ணா? அவன் என்ன தகுதிக்கு மீறி ஆசைப்படுறான்? கிரிக்கெட் கோச்சிங் சேரணும்ன்றான். அவனுக்கு அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவன் அதுல சைன் பண்ணானா என் புருஷன் மாதிரி கைக்கும் வாய்க்கும் பத்தாம இருக்கிற சம்பளம் வாங்காம கை நிறைய சம்பாதிப்பான்ல. அப்புறம் ஐபிஎல் கிபிஎல்ன்றாங்களே, அதுலயே லட்ச லட்சமா சம்பாதிப்பான்ல. எப்போ பார்த்தாலும் கனவுல மிதக்கிறத விட்டுட்டு ரியாலிட்டியில் கொஞ்சம் வாழ பழகிக்கோ பிருந்தா. கிரிக்கெட் கோச்சிங்க்கு போனவே உன் பையன் இந்தியன் டீமுக்கு ஆடிட முடியுமா? அப்புறம் அதுவும் தப்பாகி படிக்கிற படிப்பும் போச்சுன்னா அவன் எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். உன் பையன் நல்லா படிச்சான்னா ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போகலாம், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன் நீ அதை யோசிக்க மாட்டேங்கிற? எனக்கு தெரிஞ்ச சந்தானமும் அதை தான் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். உன் பிரச்சனை என்ன? 10,000 ரூபாய் தானே, அதை நானே கட்டி உன் பையனை கோச்சிங்கில் சேர்த்து விடுறேன், போருமா? அதுக்காக வேலைக்கு போறேங்கிற பிடிவாதத்தை விட்டுட்டு சந்தானத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழப்பாரு. இல்லண்ண, இனிமே அவரு கூட போய் வாழணுங்கிறது சரியா வரும்னு தோணல. நான் பேசாம பையனோட வந்துடுறேன். இப்போதைக்கு நீயும் தனியா தானே இருக்க, உன்னையும் பாத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு. என்னென்ன சொல்ற? உனக்கு அதுல விருப்பம் இல்லைங்கிறது நேத்து நைட்டு நான் சொன்ன உடனே நாளைக்கு பாத்துக்கலாம் நீ தள்ளி போட்டல. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது. இப்பவும் நீ அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உனக்கே விருப்பம் இருந்தாலும் சிலருக்கு அது பிடிக்கல. என்னமோ எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிட்டு போற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு நான் கீழே இருக்கலாம், மத்தவங்க மேல இருந்து கேவலமா பாக்குற நிலைமையில இருக்கலாம். ஆனா இந்த நிலைமையில இருந்து நானும் ஒரு நாள் மேல வருவேன்ல. பிருந்தா, இப்படி கண்டதை மனசுல நினச்சிக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பேசாத. இப்போ கூட நீ பையனை கூட்டிக்கிட்டு இங்கே வந்துருன்னு சொல்றதுக்கு 10 செகண்ட் ஆகாது. ஆனால் அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீ எனக்கு பாரமாக ஆயிடுவேங்கிறதுக்காக இல்லை. அவசர முடிவால் உன் வாழ்க்கையும் பையனுடைய எதிர்காலமும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சந்தானம் மாதிரி ஒரு நல்ல புருஷன் உனக்கு அமைஞ்சது நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். எப்போவுமே ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அதோடைய வேல்யூ தெரியவே தெரியாது. கையை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் அதோடைய வேல்யூ புரியும். இந்த விஷயம் பொருளுக்கு மட்டும் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தும். அண்ணே, இப்படி பேசி பேசியதான் இத்தனை வருஷம் அவரு கூட குப்பை கொட்ட வச்ச. ஆனா இனிமே அது நடக்காது. எப்ப கட்டின பொண்டாட்டி வேலைக்கு போக கூடாதுன்னு கை நீட்டி அடிச்சாரோ அப்பவே நான் வெறுத்து போயிட்டேன். இனி அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. நான் யாரு தயவையும் பார்க்காம வேலைக்கு போய் சம்பாதிச்சு என் பையனை பாத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதை இங்க இருந்து பண்ண போறேனா இல்ல தனியா வீடு எடுத்து தங்க போறேனாங்கிறத மட்டும் நீ டிசைட் பண்ணி சொல்லு. அக்கா,
பிரகாஷ், இதான் எங்க வீடு. வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். வா. கம் பிரகாஷ். டேக் யூர் சீட். அப்பா மேலதான் இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சாப்பிடுற? இல்ல ஒண்ணும் வேணாம். பிரகாஷ், ஆர் யூ ஆல் ரைட்? ரிலாக்ஸ்டா இரு. அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, சோ நோ டென்ஷன். ஓகே? ஐ அம் ஆல் ரைட். பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்டினரியா இருக்கானே, இவனையா நித்யாவுக்கு பிடிச்சிருக்கு? முகத்துல ஸ்மார்ட்னஸ் துளி கூட இல்லையே. பிரகாஷ், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன் மிஸ்டர் பிரகாஷ். நீ உட்காருமா. ஸ்டே எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? எவ்ரிதிங் இஸ் ஃபைன் சார், தேங்க்ஸ். It's our duty to take care of our guests with utmost respect. Okay, by the way, நீங்க நித்யாவோட படிச்சிருக்கீங்க. உங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் பெருசா அவளுக்கு தெரியல. ஆனா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சார், ஒரு காலத்துல எங்க ஃபேமிலியும் ரொம்ப ரிச்சா தான் சார் இருந்தது. என்னோட தாத்தா பெரிய கவர்மெண்ட் கான்ட்ராக்டரா இருந்தாரு. ஆனா அவருக்கு அப்புறம் என்னோட ஃபாதர் வந்து பிசினஸ்ல எடுத்த சில தப்பான முடிவுகளால அதை அப்படியே பெரிய லாஸ்ல கொண்டு போய் விட்டுடுச்சு. டு பி ஃப்ராங்க், நாங்க இப்ப இருக்கிற வீட்டை தவிர்த்து எங்களுக்கு வேற எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை சார். என்னோட பெரியக்கா சுஜாதா பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. அவங்களோட சம்பாத்தியத்துல தான் என்னோட ஃபேமிலி, என்னோட ஸ்டடீஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இன் ஷார்ட், என்னோடது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சார். லுக் பிரகாஷ், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. டைரக்டாவே விஷயத்துக்கு வரேன். என் பொண்ணோட கல்யாணம் கேன்சல் ஆன விஷயம் அவ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இன்சிடென்ட்டால என் ஒய்ஃபுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இப்ப கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கா. பட் டாக்டர்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மேஜர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆபரேஷனுக்கு முன்னால நித்யாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னு என் ஒய்ஃப் ஆசைப்படுறா. ஆனா இப்போ அவசரமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு நல்ல பையனை தேடுற ப்ராசஸ்ல இருந்தப்போ நித்யா உங்களை பத்தி சொன்னா. உங்க 2 பேருக்கும் படிக்கிறப்ப இருந்தே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு சொன்னா. உங்களை விரும்புறதா சொன்னா. டு பி ஃப்ராங்க் வித் யூ, இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கண்டிஷன் இல்லாம இருந்திருந்தா என்னுடைய டிசிஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இந்த லாஸ்ட் ஹவர்ல ஐ கான்ட் பி லுக்கிங் அட் மை ஸ்டேட்டஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். உங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா? பிரகாஷ், are you listening? எஸ் சார். உங்களுக்கு நித்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னா 2 விஷயம்தான். அது என்னோட சாய்ஸ் இல்ல, கண்டிஷன் கூட வச்சுக்கலாம். கண்டிஷன் நம்பர் 1, அட் எனி காஸ்ட் இந்த கல்யாணம் இன்னிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ள நடந்தா. செகண்ட் கண்டிஷன், எனக்கு இருக்கிறது ஒரே டாட்டர். கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாது. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க நித்யாவோட இந்த வீட்டில தான் வாழ வேண்டியிருக்கும். ஐ மீன் வீட்டோட மாப்பிள்ளையா.